வெல்கம் டு சிம்பிளி ஷென்பா. இன்னைக்கு நம்ம தாமரைப்பூல ஜூஸ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தாமரைப்பூ 2 பூ போதும் ஒரு ஆளுக்குன்னா. தேங்காய் ஒரு அரை மூடி எடுத்துக்கோங்க. ஏலக்காய் பொடி, நான் பொடியாக இருக்கிறதுனால பொடியாகவே எடுத்துட்டேன். இல்லைன்னா நீங்கள் ஏலக்காய் அடித்து கூட எடுத்துக்கலாம். பாதாம், பிஸ்தா, கேஷ்யூநட். இந்த பூவில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தனால நான் மேலே இருந்து ஒரு 4-5 லேயர் எடுத்துட்டேன். இப்போ இந்த பூவை நம்ம ஒவ்வொரு இலையாக பிச்சு எடுத்துக்கலாம். நம்ம அந்த இலையை மட்டும் எடுத்தால் போதுங்க. இந்த மகரந்தம் இருக்கிறதெல்லாம் நம்ம எடுக்க வேண்டாம். அதனால் இதோட விட்டுறலாம். இப்போ இன்னொரு பூவில் எடுக்கலாம். இந்த அளவுக்கு எடுத்தாச்சு. இப்போ நம்ம 2 பூவோட இலையை எடுத்து வச்சுருக்கோம். முதல்ல நம்ம தேங்காவும் தாமரை பூவோட இலையும் போட்டு அரைச்சி ஜூஸ் எடுத்துக்கலாம். நான் அரைச்சிட்டு ஜூஸ் எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். தாமரைப்பூவும் தேங்காவையும் அரைச்சி நம்ம இப்போ ஜூஸ் எடுத்து வச்சாச்சுங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, நம்ம மிக்ஸி ஜாரில் பாதாம், பிஸ்தா, கேஷ்யூநட் இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி அது கூட கலக்கிக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சுங்க. பாதாம், பிஸ்தா, கேஷ்யூநட்டில் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருக்கேன். இது ஏன் தனியாக அரைச்சேன்னா பார்த்தீங்கன்னா, நம்ம தேங்காவை அரைக்கும்போது வடிகட்டுவோம். இதையும் கூட போட்டு அரைச்சோன்னா வடிகட்டும் போது இது எல்லாமே அதிலேயே போயிடும். அதுக்காக தான் தனியாக அரைச்சி எடுக்கிறது. இதை நம்ம அது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இது கூட ஒரு சிட்டிகை ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுறலாம். இப்போ இது இன்னும் பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக நான் ஒரு ஸ்பூன் பீட்ரூட் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். பீட்ரூட் ஜூஸ் பார்த்திங்கன்னா கலருக்காக தான் நம்ம ஆட் பண்ணுறோம். ஜூஸ் குடிக்கும்போது ஸ்வீட்னஸ்க்காக நீங்கள் ஒரு ஸ்பூன் கரும்பு சர்க்கரையோ அல்லது தேனோ ஆட் பண்ணிக்கலாம். தாமரைப்பூ இதயத்துக்கு ரொம்பவுமே நல்லதுங்க. அதுக்கப்புறம் உடம்புல பல பிரச்சனைகள் நிறைய மெடிசன்ஸ் எடுத்திருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த ஜூஸை ரெகுலராக குடிக்கும்போது அந்த சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாமே சரியாயிடும். தாமரைப்பூ பார்த்திங்கன்னா குளிர்ச்சி தன்மையுடையது. இது வெயில் காலத்துக்கு சிறந்த ஜூஸுங்க. அதுக்கப்புறம் சில பேர்த்துக்கு சிறுநீரக கோளாறு இருக்கும். அப்படி இருக்கிறவங்க இந்த ஜூஸை ரெகுலராக எடுத்துகிட்டு வரலாம். உடல் சூட்டுனால் ஏற்படும் தொந்தரவுகள் எல்லாமே இந்த ஜூஸை குடிக்கும்போது சரியாயிடும். ஆண்கள் இந்த ஜூஸை ரெகுலராக குடிக்கும்போது விந்தணுக்கள் நல்லாவே பலப்படுங்க. வயிற்று புண்ணுக்கும் பார்த்திங்கன்னா இந்த சாமரை ஜூஸ் நல்ல ஒரு மருந்து. இது ஏன்னா நல்லா குளிர்ச்சியும் இருக்குது. கூட நம்ம தேங்காய் பாலும் சேர்த்துருக்கோம். தாமரைப்பூ மூளை வளர்ச்சிக்கும் ஞாபக சக்தியும் அதிகரிக்கும். அதுக்கப்புறம் நரம்புகளை நல்லா பலப்படுத்தும்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. பொதுவாக இந்த மாதிரி ஜூஸை குடிக்கும்போது பார்த்திங்கன்னா மனசு நல்லா அமைதியாக இருக்கும். நமக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபீஸ்க்கு சிம்பிளி ஷென்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.